வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனந்தரும் ஏறுமுகம். நான் அறிமல் சரவணன். இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான திருப்புகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதும், அதே போல ஒரு சகோதரி எனக்கான திருப்புகளை கொடுங்க முருகா அப்படின்னு கேட்டதும் அவங்க வாழ்க்கைக்கே தேவையான ஒரு திருப்புகளை சொல்லி அடுத்த கட்டமா நீ என்ன பண்ணணும் அப்படின்றதையும் முருகப்பெருமான் அந்த சகோதரிக்கு உணர்த்தியிருக்காருங்க. முதல் முறையா சஷ்டி விரதம் இருக்கிறாங்க, அதுவும் 7 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. அந்த 7 நாட்களும் முருகப்பெருமான் அவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. எப்படி வந்து காட்சி கொடுத்துருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை முழுமையாக பாருங்க. கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நிஷான்ற சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. சகோதரி வந்து திருப்புகழ் புத்தகம் வேணும் அப்படின்னு வந்து நம்ம கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதிய வடிவமைப்பில் கொடுத்த வேல்மாறல் புக்கெல்லாம் வந்து அப்போ நான் கொடுக்கல. முதல் முறையாக வந்து திருப்புகழ் தானே நம்ம வந்து கொடுத்துருந்தோம். திருப்புகழ் என்றதும் ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தில் வருதுங்க. திருப்புகழ் புத்தகம் வந்து வந்துருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்களே, இப்போ வந்து அச்சடிக்கிற வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 நாளில் நம்ம கைக்கு வந்துடும். அதுவும் ரொம்ப புதிய வடிவமைப்பில், வேற ஒரு கலர் வடிவமைப்பில் வந்து முருகப்பெருமான் வரப்போறாரு. அது என்ன கலராக இருக்கும் அப்படின்னு வேணா நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா வேணா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரியா? நம்ம அடுத்தது அடிக்கக்கூடிய திருப்புகழ் புத்தகம் என்ன கலரில் வரும் அப்படின்னு வேணா நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சகோதரியும் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, எப்போ நம்ம இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கொரியர் வந்து கிடச்சிடாது. இப்போலாம் நிறைய அந்த கொரியர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. எந்த ஒன்றுமே கைக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக் ஆகிடுது, நீங்கள் அங்கே வந்து தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கும் அங்கே போய் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது. கணவர் விட்டு சொல்லவும் முடியல, ரொம்ப தூரம் நம்ம போய் வாங்க முடியாதனால இவங்களுக்கு எந்த பொருள் இந்த மாதிரி வேணும் ஆர்டர் போடணும் அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து ஆர்டர் போட்டு இவங்க வாங்குறது வழக்கம். எப்படா அம்மா வீட்டுக்கு போவோன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க சகோதரி. எப்படியோ ஒரு வழியாக அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்ததும் உடனடியாக எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு திருப்புகழ் புத்தகம் வேணும் சகோதரி, என்னை இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னாங்க. சரி, நாங்களும் வந்து அனுப்பிச்சாச்சு. புத்தகம் கைக்கு வந்த கையோட ரொம்ப மகிழ்ச்சி சகோதரிக்கு. அடடா, நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம், இதோட இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து புத்தகம் வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு போனதும் முதல்ல பூஜையை ஆரம்பிச்சிருவோம். நம்ம ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கான திருப்புகள் என்ன முருகன் நமக்கு தருவாருன்னு பார்க்கணும். தினமும் வந்து ஒரு திருப்புகள் படிக்க ஆரம்பிக்கணும். இவ்வளோ வேலையை நம்ம பூஜை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சகோதரி ரொம்ப ஆர்வத்தோட அம்மா வீட்டுக்கு வந்த கையோட கொரியர் வந்ததும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஒரு சிறப்பான ஒரு பூஜையை வந்து போட்டாச்சு. ரேண்டமாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு திருப்புகழ் முருகன் கொடுக்குறாரு. அதே சமயம் எனக்கான திருப்புகழா முருகா, நீ என்ன திருப்புகழ் முருகா கொடுக்க போற அப்படின்றதையும் இவங்க கேட்குறாங்க. ஆனால் இவங்க கேட்டதோட சரியே தவிர மற்றபடி முருகன் வந்து இவங்களுக்கான ஒரு திருப்புகழ் வந்து உணர்த்துற மாதிரியே இவங்களுக்கு தெரியவே இல்லை. மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. நமக்கான திருப்புகழ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. முருகன்கிட்ட கேட்டாலும் நமக்கு வந்து அதை உணர்த்தவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சில நாட்கள் அப்படியே போகுது. இருந்தாலும் திருப்புகழை தொடர்ந்து பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கக்கூடிய திருப்புகழை இவங்க பாராயணம் செய்துட்டு இருக்காங்க. சரின்னு இப்படியே தான் கொஞ்சம் நாட்கள் வந்து போகுதுங்க. அது இப்போவாது முருகா, நீ எனக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து எனக்கான திருப்புகழ் நீ சொல்லியே ஆகணும் முருகா அப்படின்னு வந்து ஒரு நாள் வந்து முடிவே பண்ணியாச்சு. காலையிலேருந்து அவங்க மாலை நேரம் வரைக்கும் வந்து திருப்புகழ் பாராயணம் செய்துக்கிட்டே இருக்காங்க. ரேண்டமாக எடுக்கிறது, அதே சமயம் வந்து முதல்லேருந்து ஒரு திருப்புகழ் படிக்கிறது, இந்த மாதிரி அவங்க காலையிலேருந்தே பாராயணம் செய்துக்கிட்டே தான் இருக்காங்க. மத்தியான நேரம் வரையும் இருக்குங்க. மத்தியான நேரம் வரைக்கும் அவங்க பாராயணம் செய்துட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே கண் அசர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வருது. இவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு கனவு ரூபத்திலேயாவது வந்து நமக்கு உணர்த்துவாருன்ற ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்தாலும், அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை வந்து குறிக்கிற வகையில் தான் இந்த கனவானது வருது. என்ன கனவு அப்படின்னா, ஏதோ ஒரு வீடு வந்து தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இவங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் வந்து இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு கனவு. அதுக்கப்புறம் இவங்க துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம வந்து திருப்புகழ் படிச்சுட்டு ஏதோ ஒரு கண் அசந்த நேரம் நமக்கு ஒரு தூக்கம் வருது. அந்த தூக்கத்தில் வந்து முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து சொல்வாருன்னு பார்த்தா, எதுக்காக இந்த மாதிரி ஒரு கனவு வரணும்? அசம்பாவிதமான ஒரு கனவாக இருக்கு. என்ன முருகான்னு எனக்கு சொல்ல வர, இந்த கனவின் மூலமாக எனக்கு என்ன சொல்ல வர, எனக்கு என்ன உணர்த்துற, என்னால் அதை வந்து உணர முடியலையே அப்படின்னு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கும் போது இப்போ இவங்கள ஒருத்தர் வந்து காப்பாத்துறாரு. அது யாரு அப்படின்னா அவங்களுடைய உறவினர் தான். அவங்க வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அந்த அண்ணனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மதிவாணன். அதை யோசிக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணாவோட பேர் வந்து நம்ம முருகர் சம்மந்தமான பேரும் எதுவும் வரல. அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், முருகர் வந்து நம்ம காப்பாத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மதிவாணன் அப்படின்ற ஒரு பேர் தான் வருது. இதுக்கும் அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? நமக்கு வந்து கனவுக்கும் நம்ம வந்து என்ன திருப்புகழ் வேணும்னு கேட்டதுக்கும் இதுக்கும் எதற்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியலையே, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினது வரைக்கும் என்னால் உணரவே முடியலையே முருகா அப்படின்னு இவங்க அதே சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. குழந்தைக்கு பால் கலக்கணும் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வராங்க. அங்கே வந்ததும் இவங்க அந்த பேர் யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல, மதிவாணன் மதிவாணன். அப்போ ஒரு விஷயம் அவங்க மனசுக்குள்ள ஓடுது. மதியால் மதியால் மதியால்ன்ற வார்த்தை ஒன்று ஓடுது. பிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி. மதியால் மதியால்னா இது வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு திருப்புகழாச்சு. இந்த திருப்புகழ் எப்படி நமக்கு வரும்? ஏன்னா இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு பரவலாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அண்டர்பதி குடியேற அப்படின்னு, குழந்தை பாக்கியத்துக்காக அப்படின்னா ஜெகமாயை ஊற்று. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. இதுதான் இந்த திருப்புகழ், நம்முடைய எந்த மாதிரி வேண்டுதலுக்குலாம் என்ன திருப்புகழ் படிக்கணுன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு. சகோதரிக்கு வந்து என்னன்னா மதியால் அப்படின்னா இது வந்து ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு திருப்புகள். இது ஏன் நமக்கு வருது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுது. சரி இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல யூடியூப்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு மதியால் அப்படின்னு மட்டும்தான் அடிக்கிறாங்க. உடனே அந்த திருப்புகள் வந்து நிற்குது. நீங்கள் படிப்பில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகி தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளே கதியே சொற்பரவேலே கருவூர் பெருமாளே அப்படின்ற திருப்புகள் இவங்க ஞாபகத்தில் வருது. சரி, இந்த திருப்புகளை ஏன் நமக்கு முருகன் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு முருகன் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் அவங்களுக்கு வந்து புரியுது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குதுங்க. பிறந்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் இருக்கும் குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சில காரணங்களால் குழந்தை வந்து தவறிடுது. முதல் குழந்தை, அதை நம்ம சொல்லவே வேணாம். அதை நினைச்சாலே நம்ம மனசே உருகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து குழந்தை பிறகுது. அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. 9 மாத காலம் வரையும் அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக குழந்தை வந்து இறந்துருது. அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வரவே முடியல. அது வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு எப்படியாவது வெளியே வரணும், நம்ம மனசை வந்து வேற இன்னொரு பக்கமாக நம்ம வந்து மாற்றி திருப்பி அமைக்கணும், வேற இன்னொரு விஷயத்தில் நம்ம வந்து டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறாங்க. அவங்க கணவரும் வந்து சொல்கிறாரு, நமக்கு அடுத்தது கண்டிப்பாக கடவுள் வந்து ஒரு குழந்தை கொடுப்பாரு, அதுவரை நீ தயவு செஞ்சு இந்த மனசுல இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா நீ ஏதாவது வந்து படிக்கிறியா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. சரி, நமக்கும் வந்து இப்படியே இருந்தால் வேலைக்காகாது, நம்ம மனசை வந்து வேற மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம வந்து சிந்தனை செலுத்தினா மட்டும்தான் இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு வந்து சகோதரி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையும் இருக்குது, நல்லா படித்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போகணும் அப்படின்றது இவங்களுக்குமே ஒரு ஆசையாகவே இருக்குது. அப்போதான் இவங்க வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு வந்து டிஎம்பிசி. ஏன்னா இது நம்ம வீட்டில் இருந்தபடியே கூட படிக்கலாம் இல்லையா? அதனால வந்து டிஎம்பிசிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அந்த மாதிரி இவங்க அந்த படிப்பு படிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் செயலால் அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகுறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் குழந்தை நம்ம வந்து தவற விட்டுட்டோம், இந்த குழந்தைய வந்து நல்லபடியாக நீ வந்து குழந்தை பிறக்கிற வரையும் நீ கவனமாக இருந்து அதை பெற்றுட்டு அதை நம்ம வளர்க்குறது வரையும் முழு கவனம் வந்து நீ குழந்தை மேலே மட்டும்தான் வைக்கணும், வேற எதுக்கும் நீ வந்து நேரத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு படிப்புக்காக வாங்கின இந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி தூக்கி ஒரு ஓரமாக வச்சாச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் முதல் குழந்தை தான், இல்லை 2வது குழந்தை நமக்கு வேணுமே என்ற முழு கவனமும் குழந்தை மேலே செலுத்துறாங்க. அழகான ஒரு பெண் குழந்தைய அவங்களுக்கு வந்து பிறக்குது. ஆனால் இப்போ முருகன் என்ன சொல்கிறாரு, இப்போ குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக உன்னோட வாழ்க்கையில என்ன வேணும், என்ன நீ ரொம்ப நாளாக நீ என்ன ஆசைப்பட்ட, உனக்கான ஒரு வேலை உனக்கு வேணும்னு நினைச்சல, அந்த வேலைக்கு உண்டான ஒரு திருப்புகழை தான் முருகன் சகோதரிக்கு உணர்த்துறாரு. மதியால் வித்தகனாகி அப்படின்ற திருப்புகழ் கொடுக்குறாரு. சகோதரி வந்து புரிஞ்சுக்கிறது என்ன, நமக்கான திருப்புகழ் இப்போதைக்கு இந்த திருப்புகழ் தான். இந்த ஒரு திருப்புகழ் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையானது திசை மாறப்போகுதுன்றத முருகன் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்னு அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மூட்டையெல்லாம் கட்டி தூக்கி வச்சுத அந்த மேலே இருந்த செல்ஃபில் இருந்து அந்த மூட்டையை எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பார்க்குறாங்க. முருகன் நமக்கு இதை தான் உணர்த்துறாரு அப்படின்னு சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் வந்து படிக்க அவங்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் கணவர்கிட்டயே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம், உன்னால் முடியும்னா நீ படி அப்படின்னு வந்து அவரும் பச்சை கொடி காட்டியாச்சு.
சரி, ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதமும் ஆரம்பிக்க போகுது. அப்போ முருகன்கிட்ட இதையே ஒரு வேண்டுதலா வைக்கணும். நல்லபடியா படிச்சு நான் பாஸ் பண்ணணும் முருகா அப்படின்னு நினைச்சிட்டு, சஷ்டி விரதம் இந்த 6 நாட்கள் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, 6 இல்ல 7 நாட்கள் அப்படின்றதையும் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 7 நாட்களா கையில வந்து 1 2 வயசு கிட்ட குழந்தை வேற இருக்கு. குழந்தையே பார்த்துக்கணும். நம்மளால என்ன மாதிரி விரதம்லாம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நாம வந்து 2 வேளை உணர்வை தவிர்த்துருவோம். இரவு மட்டும் நம்ம சாப்பிட்டுப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு வந்து சங்கல்பம் எடுப்போம் அப்படின்னு இவங்க நினைக்கவும், இவங்க வீட்டு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயில் வந்து நின்றுட்டு இருக்கான். அதாவது எப்பயாவது வரக்கூடிய அந்த மயில் வந்து இவங்க இப்படி நினைக்கிற நேரத்துக்கு அந்த ஜன்னல் வந்து இப்படி திறந்து திறந்து மூடுதான். என்னடா இது அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அழகா மயில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஓ, அப்போ நம்ம எடுக்கக்கூடிய சங்கல்பமானதை முருகன் ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண வராரு. அது மட்டும் இல்லை, 36 முறை சஷ்டி கவசம் படிக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சங்கல்பமா எடுக்கிறாங்க. இவங்க சங்கல்பம் எடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள்ல அந்த 7 நாட்களுமே முருகப்பெருமான் மயில் ரூபத்துல வந்து சகோதரிக்கு ஆசி வழங்கியிருக்காரு. தினமுமே அந்த மயிலானது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இவங்க வைக்கக்கூடிய தானியம் வந்து சாப்பிட்டுட்டு போகுமா. அரிசி, கோதுமை இந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்களா, அந்த மயிலும் வந்து அழகா சாப்பிட்டுட்டு போகுமா. ஒரு நாள் காலையிலேருந்து வரலையேன்னு இவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா மயில் இனமா வந்திருக்கு, இவங்க தான் பார்க்க மறந்துட்டாங்கன்றதுனால சத்தம் போட்டு கூப்பிட்டு நான் இங்க வந்திருக்கேன், என்னை வந்து பார்க்கலையா அப்படின்னு அழகா கூப்பிட்டு சகோதரிக்கு முருகப்பெருமான் மயில் ரூபமா வந்து காட்சி கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் இங்க தான் இருக்கேன், நீ உன்னோட விரதத்தை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, என்னதான் நம்ம வீட்டில இருந்தே விரதம் எல்லாம் இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா, விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு தனி சந்தோஷம் இல்லையா. இவங்க வந்து கையில குழந்தை வச்சிருக்காங்க, தனியா போக முடியாது, கணவர் தான் கூப்பிட்டு போகணும். அவங்க காலையில போனா ஈவினிங் ஆயிடுது, கேட்கறதுக்கு மனசே இல்லை. நாளைக்கு சஷ்டி, அதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம். சரி, நம்ம கேட்கறது சஷ்டிக்கு திருக்கல்யாணத்துக்கு எதையாவது ஒரு நாள் கேட்டோம் அப்படின்னா லீவ் போட்டு கூப்பிட்டு போவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எதையும் ஆசைப்பட வேணாம். சகோதரி வந்து எதையுமே கேட்டுக்கவே இல்லை. ஆனால் என்னமோ தெரில, அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே நினச்சிட்டே இருக்காங்க. கரெக்டாக 5ஆவது நாள் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அவங்க கணவர் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோயில் இருக்குது, போகும்போதெல்லாம் நானும் பார்க்குறேன் சரியான கூட்டமாக இருக்குது, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இப்போ சஷ்டி விரதம் இருக்காங்களே, அதனால எல்லா நேரமும் முருகன் கோயிலில் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு அவரே கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா வரமாட்டேன்னு நான் சொல்ல முடியும், இதோ ஒரு செகண்டில் கிளம்புறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி குழந்தை அழகாக கிளப்பி ரெடி ஆகிட்டாங்க. இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அன்னைக்கு லீவு போட்டுட்டு சகோதரியை கூட்டிட்டு அவங்க கணவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்ல தரிசனம், ரொம்ப சந்தோஷம். அழகாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தது மறுநாள் சஷ்டி அன்னைக்கெல்லாம் நம்ம லீவு கேட்க முடியாது. நேற்றுக்கே அழகாக கூப்பிட்டு போயிட்டு வந்தார், நம்ம இன்றைக்கும் வந்து லீவு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா, காலையில் எந்திரிச்சு வந்ததும் எனக்கு என்னமோ இன்னைக்கு வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை, மனசு ஒரு மாதிரி இருக்குது, நாம் இன்னைக்கு வேறு சஷ்டின்னு வேறு நீ சொன்ன, நாம் இன்றைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், ஈவினிங் போல் போயிட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சகோதரியை கையிலே பிடிக்க முடியல. ஏன்னா நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிற அந்த சுகமே தனி, அது அளவில்லாத ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை எல்லா பெண்களுக்குமே வந்து கொடுக்கும். அதே தான் சகோதரிக்குமே. ஏன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி திட்டிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கணவர் வந்து இந்த மாதிரி சொல்லி, நாங்கள் என்ன சொத்து சுகமாக கேட்குறோம், அழகாக இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தாலே சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கும். அதே போல் அன்னைக்கு லீவு போட்டுட்டு அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சூரசம்ஹாரம்லாம் நல்லபடியாக முடியுது, பூஜையெல்லாம் சிறப்பாக நடக்குது. அங்கே வந்து பல்லக்கு தூக்கிட்டு வருவாங்க, பல்லக்கில் வச்சு சுற்றி தூக்கிட்டு வருவாங்க. இவங்க கணவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சில கோயில்களை செய்திருக்காரு. ஆனால் அங்கே போனதும் என்ன நினைச்சாருன்னு தெரியல, நிஷா நீ குழந்தைய பிடிச்சிக்கோ, நான் போய் முருகனுக்காக அந்த பல்லக்கு தூக்கிட்டு சுற்றிட்டு வரேன் அப்படின்றாரு. சகோதரியோட கண்ணில் கண்ணீர் அப்படியே கொட்டுது, ஆனந்த கண்ணீர். முருகா, என்ன ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, அது என் கணவருக்கு அவருடைய எண்ணத்துக்குள்ளே நீ புகுந்திருக்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மகிழ்ச்சி. அவங்க கணவரும் வந்து அழகாக பல்லக்கு எடுத்து சுற்றி வந்திருக்காங்க. நிறைவான ஒரு தரிசனம் வந்து சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. மறுநாள் திருக்கல்யாணத்துக்கெல்லாம் 2 நாளைக்கு லீவ் போட்டாச்சு, இன்றைக்கி லீவ் போடுன்னு சொல்ல முடியாது. சரின்னு அவரும் கிளம்பி வேலைக்கு போயாச்சு. ஆனால் நமக்கு வந்து திருக்கல்யாணத்தன்னைக்கு போய் ஐயனை பார்த்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த விரதம் வந்து விட்டா மாதிரி ஒரு திருப்தி வந்து கிடைக்கும். ஆனால் அவர்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் கேட்குறாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேங்க அப்படின்னா, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சரி, குழந்தைய கூப்பிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே திருக்கல்யாணம் 7 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 6 மணிக்கெலாம் அங்கே கோயிலுக்கு போயாச்சு. அங்கே போக போக 8, 9 ஆகுது, திருக்கல்யாணம் அப்போ தான் முடியுது.
அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏதோ 2 நாள் நல்லா போச்சு, 3ஆவது நாளைக்கு சண்டையில் போய் முடியும் போல இருக்கே முருகான்னு பயப்படுறாங்க. அவர் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன், என்னன்னா கோவிலில் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி நீ குழந்தை வச்சுட்டு எங்கேயும் அலையாத, நீ அங்கே இரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்றாரு. அப்பா நல்லதா போச்சு அப்படின்னு அவரும் வராரு. திருக்கல்யாணம் நல்லா முடிச்சாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பணும். ஆனால் சகோதரிக்கு என்ன தோணுது, அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிட்டா தான் விரதம் விட முடியும். அதை வந்து சொன்னால் இப்போ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா ஆல்ரெடி இங்கே 100 பேர் வரிசையில் நிற்கிறாங்க, இதையும் தாண்டி நீ நின்று எப்போ வாங்கிட்டு வருவோ, குழந்தை ஆல்ரெடி பசியில் தூங்கிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் சகோதரிக்கு மனசே இல்லை. ஐயனே கொஞ்சம் பிரசாதம் எனக்கு எப்படியாவது கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பிரசாதம் கொடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் போல. ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க, போனால் கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு வேற வழியே இல்லை, இவங்களும் கிளம்பியாச்சுங்க. வண்டி கிட்ட போயாச்சு. அப்போ ஒரு குரல் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொன்னால அவங்க தெரிஞ்சவங்க தான்றதுனால, எங்க நீ இவ்வளோ தூரம் வந்து சாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்காமல் போகிற, இங்கே வா நான் பிரசாதம் தர வாங்கிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அந்த பிரசாதம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பா இது போதுமே நமக்கு. இந்த சஷ்டி விரதம் 7 நாட்கள் இருந்ததுக்கு ஐயன் மனசையும் நிறைச்சிட்டாரு, வயிறையும் நிரப்பி சகோதரியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு அற்புதம்ல. இந்த இப்போ வந்து நம்ம தைப்பூச விரதமும் இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, பல தடங்கல்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம், யாரும் எதற்காகவுமே கலங்காதீங்க. என்னடா இது, எதுக்காக தான் நம்ம வந்து விரதமான்ற அளவுக்கு பல சோதனைகள் வரும். எதுக்காகவுமே கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. ஆல்ரெடி நான் இப்போ சஷ்டி எப்போ முடிஞ்சுது அப்போதைய அற்புதமே இன்னும் சொல்கிற அளவுக்கு என்கிட்ட லிஸ்ட் இருக்குன்னா, இப்போ தைப்பூச விரதம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆல்ரெடி 2 பேர் என்கிட்ட சொல்லியாச்சு, முதல் நாள் அன்றைக்கே அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கான லிஸ்ட் அடுத்தது உங்களுக்காக வரப்போகுது. மன தைரியத்தோட சந்தோஷமாக விரத முறையை இருங்க. அதே சமயம் உங்களுக்கான திருப்புகளை இன்னமும் நான் வந்து தெரிஞ்சுக்கல, முருகன் எனக்கு இன்னும் உணர்த்தவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, கவலையே படாதீங்க. நிச்சயமாக முருகன் வந்து கண்டிப்பாக உணர்த்துவார். அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக போய் முருகா எனக்கான திருப்புகள் என்னன்னு சொல்லியா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதை கேட்கறதுன்னு ஒரு முறை இருக்குது. அன்றைக்கி விரதம் இருக்குன்னா கூட இருங்க, தாராளமாக ஒரு சஷ்டி அன்றைக்கோ கிருத்திகை அன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டீங்க, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி இருந்து காலையிலேருந்து உபவாசமாக இருக்கிறதோ, நீங்கள் வந்து பூஜை அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நீங்களும் முருகனும் அப்படின்ற மாதிரி சிறப்பான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மடியேந்தி கேட்குற மாதிரி முருகன்கிட்ட, ஐயா எனக்கான ஒரு திருப்புகள், என் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு திருப்புகளா நீங்கள் எனக்கு நிச்சயமாக சொல்லணும். அதை நீங்கள் எப்படி வந்து சொல்வீங்க, கனவுல வந்து சொல்வீங்களா, ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும் ஐயா அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக வந்து சொல்வார். இது சத்தியமான உண்மை. சரியா? யாருமே வந்து இது வரைக்கும் எனக்கு திருப்புகள் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு திருப்புகள் நிச்சயமாக வந்து இருக்கணும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இது எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்றீங்களா? அதே போல் முருகனுடைய திருப்புகளை எனக்கான ஒரு திருப்புகளாக வந்து முருகன் வந்து நிச்சயமாக தருவார். நம்பிக்கையோடு கேளுங்க, கொடுப்பாரு. அப்படி ஒரு திருப்புகளை உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நீங்கள் எத்தனை திருப்புகள் படித்தாலும் சரி, அந்த திருப்புகளை காலையில் எந்திரிச்சதுமே ஒரு முறை பாராயணம் பண்ணிடுங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை பாராயணம் பண்ணிடுங்க. சரியா? நடுவில் எத்தனை முறை நாள் பண்ணுங்க, இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், வழிபாட்டில் ரொம்ப நிறைவையும் சந்தோஷமும் எப்பவுமே உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கணும். மகிழ்ச்சியோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே வந்து நிறைவேற்றி வைப்பார். நிஷா சகோதரிக்கு எத்தனை அற்புதங்கள் வந்து நிகழ்த்தியிருக்காருல்ல, அவங்களுடைய அடுத்த கட்டமான வாழ்க்கையில் உணர்த்தக்கூடிய அந்த படிப்பு எவ்வளவு அவசியம் உணர்த்தினார்ல, இதே போல் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் எது நல்லதுன்றதை ஐயன் வந்து கொடுப்பாருன்றதே யாரும் மறந்துடாதீங்க. தைப்பூச விரத முறையை நல்ல முறையில் இருங்க. நாளை இன்னும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல். சத்தியமாவது சரவண பாவை. ஓம் சாய்ராம்.